வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். அரசு போக்குவரத்து கழகத்தில் 2 மாதத்தில் காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் கன்னியாகுமரியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கூறியிருக்கிறார். மேலும் பல்வேறு தகவல்கள் வாங்க பார்க்கலாம். நெல்லை மண்டலத்திற்கு 302 புதிய பேருந்துகள் வர உள்ளன. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல். ஜூலை 21 வெளியான மிக முக்கிய தகவல். நெல்லை கோட்ட அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் புதிதாக வழங்கப்பட்டுள்ள 27 பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நெல்லை சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் நேற்று மாலை நடைபெற்றது. இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து பேருந்தில் சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் பயணம் செய்தனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சிவசங்கரன் கூறியதாவது: போக்குவரத்து துறை சிரமமான சூழலுக்கு சென்ற நிலையில் தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்னர் அதனை மீண்டும் புத்துயிர் ஊட்டியுள்ளார். போக்குவரத்து துறை மிகுந்த கடன் சூழலில் இருந்த நிலையில் மகளிர் விடியல் பயணத்தை தமிழக முதலமைச்சர் அறிவித்து அதற்கான பணத்தை அரசு தரும் நிலையில்தான் தொழிலாளர்களுக்கு மாதம் ஊதியம் கொடுக்க முடிந்து வருகிறது. டீசல் மானியம், இலவச பேருந்து பயணத்திற்கான மானியம் ஆகியவற்றால் தான் போக்குவரத்து துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிக அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. பிற மாநிலங்களில் 20% பேருந்து கூட அரசின் மூலம் இயக்கப்படுவது கிடையாது. தமிழகத்தின் குக்கிராம முறை பேருந்துகள் அரசின் சார்பில் இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த திமுக ஆட்சி நடந்த 5 ஆண்டுகளில் அரசு சார்பில் 15,000 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டன. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி நடந்தபோது வாங்கிய பேருந்துகள் எண்ணிக்கை குறைந்ததன் காரணமாகவே பழைய பேருந்துகளை வைத்து தற்போது ஓட்டும் நிலை உள்ளது. நெல்லை மண்டலத்தில் புதிதாக 199 பேருந்துகள் வாங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 144 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. நெல்லை மண்டலத்திற்கு புதிதாக 302 பேருந்துகள் வர உள்ளன. பிற மாநிலங்களில் ஆட்கள் ஏறி பேருந்துகள் நிறைந்தால் மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படும். ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்லும் வகையில் தமிழகத்தின் பேருந்துகள் அரசின் மூலம் இயக்கப்பட்டு வருகின்றன. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதிய போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே முதல்வரின் உத்தரவு. கொரோனா காலத்திற்கு பிறகு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை அதிகரித்த நிலையில் ஒவ்வொரு பகுதிக்கும் அதிக அளவு பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறு அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் பல்வேறு அந்த பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதே போன்ற போக்குவரத்து துறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.